மை டே மை டே மை டே அப்படிங்கிற அந்த சேனல்காரர் என்ன எழுதிருக்கிறார் அப்படின்னா, நான் என்ன போட்டிருந்தேன்னா, நான் எவ்வளவு அழகா தெளிவா பதில் வச்சிருக்கிறேன், என்ன அழகா நான் கமெண்ட் போட்டிருக்கிறேன். இந்த பாடல் விஜயகாந்த் பாடல் ஆசிரியரிடம் சொல்லி தன் வாழ்வின் திருப்புமனை, தனது சாதனைகளின் தெய்வீக சக்தியான தனது பூர்வாதி பூர்வ ஜென்மங்களின் காதலி தனக்கு வெண்ணிலவை காட்டி உபதேசம் செய்துவிட்டு இப்படி அழகா நான் பதில் வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரு புறம்போக்கு மூதேவி பதில் வைக்குது, மை டே அப்படிங்க. மை டே 066 ஒரு சேனல் மூதேவி என்ன பதில் வச்சிருக்குன்னா, கேப்டன் தன் மனைவியை மேடைக்கு மேடை கொண்டாடினாரே, தன் மனைவி நிழல் சக்தி இல்லை நிஜ சக்தி, மயிரப்புடுங்கட சக்தி கொண்டு சொல்லி இருக்கிறாரே. அற்புதமான இல்லறத்தின் முன் எது இல்லறம், பிரேமலதாவும் விஜயகாந்தும் 2 குழந்தைய பெத்துக்கிட்டாங்களே, 2 குழந்தைய பெத்துக்கிட்டாங்களே. அதாவது 90 ஜனவரியில கல்யாணம் ஆச்சு. அந்த புலன் விசாரணை படம் முடிஞ்ச உடனே கல்யாணம் ஆச்சு. புலன் விசாரணை படம் நடக்கும்போது என்கிட்ட தான் கேட்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கிறாரு. நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ராஹிம் ராவுத்தர், லியாக்கத் அலிகான் நிக்கிறாரு, இப்ராஹிம் நிக்கிறாரு, அவரோட டிரைவர் வெங்கடேஷ் கீழே டீ குடிக்க போயிட்டாரு. அது கூட இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வர்றாரு. என்ன பொண்ணு சொல்றீங்களே அப்படின்னு உடனே விஜயகாந்த் இவதான் அப்படிங்கிறாரு. மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கா இவளா பொண்ணு, இவளை வச்சு நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு இவளை கூட்டிட்டு போய் விளையாட கொடுங்க, இவ விளையாடத்தான் லாய்க்கு, அம்மா பாச்சு விளையாட லாய்க்கல அப்படின்னு சொன்னது அந்த சம்பவம் பொய்யா? அப்புறம் அந்த நபர் கீழே இறங்கி போயிட்டாரு. நான் பத்தியா என்ன நம்ம 2 பேரும் ஜோடி சரியில்லைங்கிறத இவங்களே ஒத்துக்குறாங்க பாரு அப்படின்னு. கீழே இருந்து வெங்கடேஷும் அவரும் வேகமா வராங்க, படியில இருந்து மேல ஏறி வந்தாங்க. அந்த நபர் மன்னிப்பு கேட்டாரு. ஐயோ இப்பதான் வெங்கடேஷ் என்கிட்ட இப்பதான் எல்லாம் சொல்றாரு, அவருக்கு எல்லாமே நீங்க தான் நாமே, விஜய் அண்ணனுக்கு நீங்க எல்லாமே நீங்க தான் நாமே, நீங்க தான் இந்த அளவு கொண்டு வந்தீங்களாமே, நான் தெரியாம சொல்லிட்டேன். விஜய் வந்து என்னடா நீ இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். இப்ப என்ன வெண்ணை திரண்டு வரும்போது தாழியை உடைச்சிட்டியேடான்னு அவர் தலையில அடிச்சுட்டு அழுதாரு. அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு, நீ இப்படி சொன்னதுனால என்னை வந்து ஏத்துக்க மாட்டேங்கிற பாருடா அப்படின்னு. அப்போ இப்ராஹிம் ராவுத்தர் சமாதானப்படுத்துறாரு. இரு நம்ம பேசுவோம் அப்படின்னு. அப்ப அது போய் அற்புதமான இல்லறத்தின் முன் பழைய காதல் எல்லாம் தூசி போடுற மயிறு போன்றவை. பிரேமலதா இயல்பிலேயே நன்கு படிச்சவர், ஏகப்பட்ட ஆரியர்ஸ் வாங்கிற முண்டை, ஏகப்பட்ட ஆரியர்ஸ் வாங்கியிருக்கா. ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஒரு ரவுடித்தனம். அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ்ல யார் யாரெல்லாமோ ஜெயிச்சிருப்பாங்களே அவங்க கூட சேர்ந்து இவ போட்டோ எடுத்துக்கிட்டு தான் ஜெயிச்ச மாதிரி போலியான போட்டோ. அவ நல்லவளா படிச்சவளா மண்ணாங்கட்டி. இயல்பிலே நன்கு படித்தவர், நல்ல ஆளுமை மிக்கவர். யாரு இவளுக்கு நல்ல ஆளுமை இருக்கு, யாருக்கு? பிரேமலதாக்கு. கேப்டன் தன் மனைவியை சமையல் அறைக்கு அடக்காமல், அப்படி அவளுக்கு சமையல் தெரிஞ்சாதானே, பிரேமலதாக்கு சமையல் தெரிஞ்சாதானே அந்த மூதேவிக்கு. குழந்தை மலம் போயிருக்கு, சிறுநீர் கழிச்சிருக்கு, வாந்தி எடுத்திருக்கு, சளியா வருது, அதெல்லாம் அம்மையார் துடைக்க மாட்டாங்க. அவங்களோட அம்மா தான் எல்லாத்தையும் பண்ண. அவன் அம்மா அடி நடிக்கும். பிரேமலதா அவன் எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நான் அந்யோன்யமான ஒரு சகி. காதல் காம புணர்வு எல்லாம் எங்களுக்குள்ள கிடையாதுன்னு நான் செக்ஸ டீஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தேன். அவனுக்கு நன்கு வளர்த்து விட்டவர். எப்படி கேப்டன் தன் மனைவியை சமையலறைக்கு அடக்காமல் நன்கு வளர்த்து விட்டவர். நீங்கள் அவரை ஏளனமாக, எல்லா கூட உன போட தெரியல மூதேவி, ஏளனமாக பேசுவது கேப்டன் ஆன்மாவிற்கு நிரம்பவே வலிக்கும். கேப்டன் ஆன்மாவை இவங்க தான்டா கொன்னுகிட்டு இருக்காங்க. கேப்டன் உயிரோட இருக்கும் போதே இந்த பிரேமலதா அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த வெயில் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவனா எட்டி ஒரு மிதிச்ச வீடியோவை எடுத்து என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறான். எனக்கு அப்ப விஜயகாந்தையே நான் மறந்திருந்தேன், யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு இருக்கிற மறதி வியாதியே தெரியாம அணுவா சித்திரவதை செஞ்ச வந்த பிரேமலதா. என்ன தெரியும் உனக்கு? அவங்க 2 பேரும் இல்லற வாழ்க்கை நடத்த நீ பாத்தேடா புடுங்கி. அப்புறம் என்ன, அந்த மூதேவியோட சேனல்ல போய் பார்த்தா எப்படியா என்ன காட்டுது, என்ன கேட்டுது? அவர் வந்து ஒரு வீடியோ காட்டுறாரு. எப்படி பேசுறாரு? இந்த வாரம் என் மனைவி நிழல் சக்தி இல்லை நிஜ சக்தி, எப்படி அப்படின்னு விஜயகாந்த் பேசுறாரு. அந்த கிளிப்புங்க ஊர் பூரா வளர மாட்டேன் விட்டுக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் சர்ச்சை. அதற்கு முன்னால்
அந்த கிளிப்பிங் எனக்கு என்ன கிடைக்கல. அதுக்கு முன்னாடி அவர் பேசியிருப்பாரு, என் மனைவி வந்து எனக்கு வீட்டுக்கு போனாலே தினம் 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 சண்டை, காதல் காட்சிகள் எல்லாம் இங்க 2 பேரும் சந்தேகப்பட்டு தினம் தினம் சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த கிளிப்பு உங்களுக்கு தெரியலையோ? எடு. விஜயகாந்த் பிரேமலதாவோட பாதிக்கப்பட்ட அந்த கும்பல் இருக்கு பாரு, இப்ராஹிம் ராவுத்தர், லியாக்கத் அலி கான், இன்னும் நிறைய பிரேமலதாவால பாதிக்கப்பட்ட ஒரு கும்பல் இருக்குல்ல, உறவினர்கள், அவங்க கிட்ட கேளு பிரேமலதாவை பத்தி இந்த விஜயகாந்த் என்னெல்லாம் பேசியிருப்பான். தன்னோட கணவனை தினம் தினம் சண்டை போட்டான். அந்த ஸ்ரீமதி கொலை விஷயத்துல ஒரு செக்ஸ் குரு ஒருத்தன் வந்தானே, அந்த ஆளை கூட்டிக்கிட்டு தான் என்னை கடத்திட்டு போனா. எங்க கடையனூர் காசி தர்மத்துல என்னை கடத்திட்டு போய் கட்டி வச்சு மேல அந்த மரத்துல கட்டி தொங்க விட்டு அடிக்க வரும்போது இந்த மொட்டையன் கூட இருந்தான். இந்த மொட்டையங்கிட்ட இவ சொல்றா, இவதான் என் புருஷனுக்கு செக்ஸ் வாய்வழி புணர்ச்சியில இருந்து எல்லாம் இது பண்ணி என் புருஷனுக்கு பழக்கி விட்டுருக்கா, நான் பண்ண விட மாட்டேன் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் சொல்லிட்டாரியோ, இந்த பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியவே இல்லம்மா, நீதாமா அந்த மாதிரிலாம் போலாம். அந்த போலீஸ பார்த்தோன்னே அந்த ஆள் ஓடி போயிட்டான், கார் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அந்த ஸ்ரீமதி விஷயத்துல ஒரு குரு வந்தானே, செக்ஸ் குரு, அந்த குரு, அதே செக்ஸ் குருவை தான் மறுபடியும் அந்த கிழவன் ஆனதுக்கு அப்புறம் பாம்பேக்கு இந்த முண்டை கூட்டு வந்தான். பிரேமலதான் பாம்பேக்கு அட்ரஸ் எங்க அக்கா கொடுத்துருக்கா. விஜயகாந்தி தன்னோட மகனுக்கு தன்னோட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கா தேடிக்கிட்டு இருக்கான். எங்க ஊர்ல மகாலிங்கத்திட்ட இருந்து ஒவ்வொருத்தையா கேட்டுட்டு இருக்கிறான். பாரதி எங்க இருக்கிறான். எல்லாரும் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. நான் மகாலிங்கத்துக்கு கடிதம் எழுதி போட்டிருந்தேன் 2014. என் குழந்தைய பிடிங்கிட்டு போன உடனே, என் புருஷன் பிடிங்கிட்டு போன உடனே ஊருக்கு வந்து மகாலிங்கத்திட்ட சொல்லி அழுத, இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு. அப்பதான் மகாலிங்கம் சொல்றாரு, விஜயகாந்த் உடைய யாருமாம்மா விஜயகாந்த் அப்படிங்கிறேன். இந்த மாதிரி அவனை நீ நடிக்க நாக்கணும் இல்லம்மா, திருநாவுக்கரசு ஸ்கூல் நீனும் அவனு தானமா ஒரு இடமா சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அவனுக்கு எல்லாத்தையுமே நீ தானே பண்ண. இப்ப விஜயகாந்த் யாரு கேக்குறேன், மாமா நான் உங்களையே மறந்துட்டேன், ஐயோ என்ன மாமான்னு சொல்லாத, என்ன மகாலிங்கம் தானே சொல்லுவேன், இப்படி நீங்க நாங்கன்னு என்ன மரியாதை கொடுத்து என்ன தள்ளி வைக்கிறியமான அழுதாரு. அப்பதான் இந்த மாதிரி விஜயகாந்த் உன்னை தேடினார்னு அட்ரஸ கொடுறா, அவன் தேடிட்டு போறான்டா, அவன் பையனை இது மாதிரி பண்ணணும், ஓ ஆசீர்வாதம் வேணும்னு தேடி. அப்ப அது பொய்யா? இந்த பாரு, தன் மனைவிதான் நிழல் சக்தி, நிஜ சக்தி, மண்ணாங்கட்டி சக்தி, மயிறு சக்தி சொல்ல வச்சிருக்கான். இந்த பிரேமலதா 2003, 4, 5, 6, 7, 8, 9, 10ல இருந்தே அவ வருவா. மும்பைக்கே வந்துட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டு கோயில்ல வந்து மிரட்டுறதும், நான் இருக்கிற இடத்துல வந்து மிரட்டுறோம். உன் குழந்தை உன் குழந்தை நொண்டி குழந்தையாமே, அப்படியாமே இப்படியாமே என்னெல்லாம் சொல்லி கேள்வி பண்ணி சிரிச்சா தெரியுமா 2018, 19லலாம். ஏமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் கதறினேன். எதுக்கு சும்மா என் வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கேன்னு. அட்டேங்கப்பா, மோமபாரம் தெரியும், நடிப்பு தெரியும், அது தெரியும். என்னை வீடியோ எடுத்து ஷூட்டிங் நான் நடந்து வர்றது, குழந்தைய தூக்கிட்டு போறதெல்லாம் இவ வீடியோ எடுத்து விஜயகாந்த் காமிச்சிருக்கான். இந்த பாரு, உன் காதலி பாரதி எங்க இருக்கான்னு இருக்கிற இடம் எனக்கு தெரியும், அவ கைய காலை உடைச்சு தூக்கி போட்டுருவேன்னு உடனே விஜயகாந்த் சொல்லி காலை விழுந்து கெஞ்சி அடறாரு. ஐயோ, அவளே ஊனமுற்ற குழந்தைய வச்சுக்கிட்டு திண்டாடிட்டு இருக்கா, அவளை எதுவும் பண்ணாதன்னு அழுதாத விஜயகாந்த். அப்ப நான் தான் உன்னுடைய நிழல் சக்தி, நிஜ சக்தி சொல்லணும் மிரட்டினவன் அந்த பிரேமலதா மிரட்டி அவனை அந்த மாதிரி பேச வச்சிருக்கா. விஜயகாந்த் சித்திரவதை பண்றது, அவனை போட்டு முதுகெலும்பு உடைச்சது பிரேமலதா. வீல் சேரோட தள்ளி விட்டா. அது அப்படியே வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறா. ஏமா யாரு இது, நீ யாரு, எனக்கு எதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புற, இந்த ஆள் யாருன்னே தெரியாதுங்கிற. அப்படி ஒரு அம்னிஷியா எனக்கு. என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ, என்ன எழுதுற நீ? ரெண்டு குழந்தைய பெத்துட்ட உடனே இவதான் நிழல் சக்தி ஆயிடுவாளோ? 2 தாம்பத்திய ஊற வச்சு 2 குழந்தை. அவன் வந்து அழுவான். சினிமா தியேட்டர் ஓனரு, படம் ஓட்டுறவரு, நாங்க எல்லாரும் அங்கதான் தியேட்டர்ல தான் நாங்க சந்திப்போம். ஏன்னா 1993 2வது குழந்தை பிறந்திருக்கு. அவனுக்கு 8 மாசம். என்னை கடத்திட்டு போய் அடிக்கிறான். 5 தடவை கடத்திட்டா என்னைய. 5 தடவை என்னுடைய படைகள் துரத்துச்சு. அவளுக்கு தெரியாது எனக்கு கீழே ஒரு பெரிய படைகளே இருக்குன்னு. முதல்ல காசி தர்மத்துக்கு கடத்திட்டு போனா, அங்க உடனே என்னுடைய அங்க நான் தான் இன்ஸ்டியூட்ல இருந்து வரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நான் எங்க போறேன் வரேன் என்னங்கறதுலாம் என்னோட படைகள் எனக்கு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இவ என்னை முதல் தடவை அந்த பசங்க என்னை முடிய பிடிச்சி இழுத்து அடிச்ச உடனே A1 காம்பவுண்ட்ல இருந்து அந்த அவரு ஃபாத்திமா பிரிண்டர்ஸ், ஃபாத்திமா இவரு ஃபாத்திமா கெமிஸ்ட்ரி, பார்மசி, அவர் மனைவி எல்லாரும் ஓடி வந்து அந்த பசங்களை அடிச்சுட்டாங்க. உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. உடனே குண்டாசு என்ன சுத்தி இருந்துகிட்டே தானே இருக்கும். வாட்டர் டேங்க்ல 4 பசங்க, அங்க 4 பசங்க. தியேட்டர் ஓனர் பார்த்துட்டு உடனே 4 பசங்களை அனுப்புறாரு. புடிச்சு
கொண்டு விட்டாங்க, போலீஸ்ல கொண்டு விட்டாங்க. அப்பதான் இந்த பிரேமலதாங்கிறது திருப்பி விஜயகாந்த் வந்து அவங்க மேல கேஸ் போடுறாரு. காசி தர்மம் அடுத்தது காசி தர்மத்துக்கு கடத்திக்கிட்டே போனான். வாயில துணி வச்சு கடத்தி போனா பசங்க என்னை உடனே பைக்ல துரத்துறாங்க. துரத்தி அங்க ஆளை விட்டு ஆச்சு. என்ன பிரேமலதா மறந்துட்டியாடி? மறந்துட்டியாடி நீ? என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசுல? நானும் பொறுத்து 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 போய்கிட்டே இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ ஆடி நிழல் சக்தி அவனுக்கு, என்னோட ராஜுவுக்கு நீ ஆடி தியான சக்தி, நீ ஆடி நடிக்க வச்ச, நீ ஆடி நடிக்க வச்ச. மனசாட்சியை தொட்டு சொல்லிடி, யாரு அந்த செக்ஸ் குரு? சிறுமதி விஷயத்துல செக்ஸ் குரு அவனுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனா நீ எதுக்கு கூட்டிட்டு வர? அவனை திட்டினானா இந்த அம்மா பார்த்தா கையை எடுத்து கும்பிடன் போல இருக்கு, கையை எடுத்து கும்பிடன் போல இருக்கு. ஏன் இந்த அம்மா அப்படி தப்பு தப்பா பேசுறேன் அவன்கிட்ட சொல்லிட்டு போல, துப்பிட்டு போல உன்ன. நீ அவனை சினிமால நடிக்க வச்ச, நீ அவனுக்கு அத்தனை செலிபிரிட்டிஸ் நான் உருவாக்கி இருக்கேன். நீ ஒரு செலிபிரிட்டிஸுக்கு மனைவியா வந்தவ. ஆனா நான் நிறைய பேரை செலிபிரிட்டி ஆக்கியிருக்கேன். எத்தனையோ பேர் வாழ்க்கையில நான் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ பேசுற ஆளை கூட்டிட்டு வந்து அவனை மிரட்டி மிரட்டி மிரட்டி, நீயா சக்தி? நீயா நிழல் சக்தி அவனுக்கு? போய் கேளு. மீனாட்சி அம்மன் கோவிலோட 1000 கால் மண்டபம் எங்களுடைய காதல் கதையை சொல்லும். நான் நடனம் கற்பித்ததை சொல்லும். காசி ராமேஸ்வரம் அந்த கடல்கள் அந்த நதிகள்ல போய் கேளு. காவிரி நதியில போய் கேளு. தாமிரபரணி நதியை போய் கேளு. எங்களின் காதல் கதையை சொல்லும். நான் பௌர்ணமி உபதேசம் சொல்லி இருக்கிறேன், அமாவாசை உபதேசம் சொல்லி இருக்கிறேன், சித்ரா பௌர்ணமி உபதேசம் சொல்லி இருக்கிறேன், சூரியனுடைய உபதேசம் சொல்லி இருக்கிறேன். சூரியனுடைய தன்மையானது எப்படி, அவனுக்கு சண்டையில டூப்பு போடாம நடிக்கணுங்கிறதுக்கு சக்தியை வழங்கும் போது சூரிய உபதேசம் பண்ணிருக்கேன், சூரிய உபதேசம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். சூரியனானவன் எப்படி மறைந்தாலும் மழையும் மேகமும் மின்னலும் அவனை மறைத்தாலும் அந்த ஒளியின் மூலமாக சக்தியின் மூலமாக எல்லாரையும் ஆட்கொள்வாங்கிற தத்துவத்தை உணர்த்தினது இந்த பாரதி, இந்த சூர்யா, இந்த வெண்ணிலா. என்ன நீயா நிலசக்தி? நிஜ சக்தி நிழல் சக்தி எல்லாமே பொண்டாட்டி தான் சொல்ல வச்சுட்டு இருக்க, நீ தான் சொல்ல வச்சுட்டு இருக்கிற. வெக்கமல்ல உனக்கு? வெக்கமல்ல? நீ அவனுக்கு உபதேசம் சொல்லி கொடுத்த, நீ அவனுக்கு உபதேசம் சொல்லி கொடுத்த. ஒவ்வொருத்தரும் அவனுக்கு கண்ணுல வந்து அந்த சூட்டு அந்த துப்பாக்கி சுடும்போது அந்த கண்ணுல போகுதே, அது போகும்போது பின்விளைவு ஏற்படாம நான் தடுத்தேனே, அப்ப நீ இருந்தியா? என்னமோ காமிச்சு உடம்புல 2 குழந்தைய பெத்து கொடுத்தாப்புல நீ பெரியவானோ, 2வது குழந்தை அழிக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் தான் அதை தடுத்தேன். இருக்கட்டும், 2வது குழந்தை இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீ ஓவரா என்னை வந்து காசி தர்மத்துல கடத்திட்டு போன, சொக்கம்பட்டி கடத்திட்டு போன, புண்ணியாபுரத்தை கடத்திட்டு போன. கடைசியில நீ வந்து இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி உன்னை அரெஸ்ட் பண்ணார்ல, அவன் கூட வந்தா செக்ஸ் குரு ஓடி போனான்ல, ஐயாக்கா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவனை பிடிச்சால, கான்ஸ்டபிளை தள்ளி விட்டுட்டு ஓடி போனான். என்னடி தேனா மூணா கட்சியா? விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சிக்கு மதிப்பு, தெரியுதா? விஜயகாந்த் இறந்து போயாச்சு. உனக்கு ஒரு தெரியுமா? உனக்கு நல்லா தெரியும். ஒரு 2 குழந்தைங்களை என்ன தொட்டு தூக்கிறேங்கிறதுக்கு 2 கையை முறுக்கி விட்டியே. அதுக்கப்புறம் எனக்கு எந்த குழந்தையுமே ஸ்கூல்ல படிக்கும் போது எந்த குழந்தையுமே தூக்கி மலம் கழுவுறதுக்கும் அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறதுக்கும் நான் குழந்தைகள் தொடறதுக்கே நான் பயந்தேன். அப்படி அந்த அளவுக்கு என்ன மன உளைச்சல் கொடுத்த நீ. நான் ஒதுங்கி தானே போனேன். உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு விஜய், உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, உனக்கு எல்லாமே சக்தியெல்லாம் நான் கொடுத்தாச்சு. நான் ஒதுங்கி தானே போய்கிட்டு இருந்தேன். அவன் நன்றியில தான் என்னை பார்க்க வருவான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னை பார்த்தாதான் எனக்கு எல்லாமே நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் புக் ஆயிடுச்சுன்னா என்னை பார்க்க ஓடி வருவான். அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா என்னை பார்க்க ஓடி வருவான். அதை நீ தாண்டி தப்பா புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? எங்க அக்கா சித்ரா, அவ கூட ஒருத்தி வருவாள் சுதான்னு ஒருத்தி, அவ 2 ஒன்னா சேர்ந்தது. 2 சரியான தேவடியாக்கள். அந்த தேவடியாக்களோட சேர்ந்த தேவடியா நீ. அன்னைச்சர்ஸ் அவன் வந்து அழறான், வாயில எல்லாம் வச்சு விடுறேங்கிறா, அவ என்னோட உறுப்பு எடுத்து வாயில வச்சுக்கிறேங்கிறா. நான் துரத்தி விட்டுட்டேன் அவளை. என்னடி வாயில எல்லாம் வச்சு அவனை போய் இது பண்ணிக்கிட்டு இருக்க? பச்சையா நான் சொல்றேன். நீயாடி நிழல் சக்தி? நீயா நிஜமான சக்தி? அவனுக்கு சண்டை போடுறதுக்கு உண்டான சக்தி கொடுத்தது நீயா? ஜென்மாந்திர காதலர்கள் நாங்க. நீ சமையல் பண்ணி போட்டியா? ஒரு நாளாவது சமைச்சு போட்டியா உன் புருஷனுக்கு? ஒரு நாள் தான் உன் குழந்தைக்கு பீமூத்திரம் அள்ளி போட்டேன். அவன் என்ன சொன்னான் விஜய்? நீ என்ன சொன்ன விஜய் கிட்ட? என்ன சொன்ன நீ விஜய் கிட்ட? என்ன சொன்ன? குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, மலம் மூத்திரத்தை அள்ளி போடு, அதுக்கு அப்ப அந்த காலத்துல ஹகீஸ் எல்லாம் கிடையாது. அந்த துணியை மாத்து சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? உன் காதலி பாரதி வந்து எடுத்து போட சொல்லுன்னு சொன்ன. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என் பாரதி தான் பெத்த குழந்தைக்கும் எடுப்பா, பெறாத குழந்தைகளுக்கும் அங்க அவ பீமூத்திரம் அள்ளிக்கிட்டு தான் இருக்கா ஸ்கூல்ல சொன்னானா?
எங்க ஸ்கூல்ல படிக்கிறேன். இப்ப நேத்து கூட எங்க ஸ்கூல்ல நான் அந்த பையனுக்கு ஹக்கீஸ் மாத்தி விட்டு எல்லாம் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பௌஷி வரணும், ஆயா வரணும்லாம் வெயிட் பண்ணல. நீ பெத்த குழந்தைக்கே மலம் மூத்திரம் அள்ளி போடாது. உன்னை பெத்த தாயார் தான் எல்லாம் பண்ண. உங்க அம்மாவே ஒரு காலகட்டத்துல சொன்னான், மருமகனே நீங்க இவ்வளவு விவாகரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நீ கொடுமைப்படுத்தி இருக்க. உனக்கு அன்னேச்சர் செக்ஸ் தான் பிடிக்கும். அந்த அன்னேச்சர் செக்ஸ் சொல்லி கொடுத்தது எங்க அக்கா. என்னை டெஸ்ட் பண்ணிய நான் தான் அவனுக்கு வாயில எடுத்து பழக்கினேன்னு. வெக்கம் கெட்டவளே. அவன் உறுப்பை கூட நான் பார்த்ததே கிடையாது. அவன் என் முன்னாடி ஒரு தடவை கூட அம்மனமா வந்து நின்றது கிடையாது தெரியுமா? தூமான கெட்டவளே. எங்களுக்குள்ள அப்படி உறவே கிடையாது. நாங்க ஜென்மாந்தரத்துக்கு நாங்க. இன்னொன்னு தெரியுமா, என் புருஷனையே நான் அம்மனமா பார்த்தேன். அருவறுப்பட்டவன் நான். தொட்டு தாலி கட்டினவனே நான் அருவறுப்பட்டவன். தொடாம தாலி கட்டின விஜயராஜுவை நான் அம்மனமா பார்ப்பேன். அவனோட போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எங்களுக்குள்ள அந்த மாதிரி உறவே கிடையாது. அது இல்லாததுனாலதான் எங்க ஊருக்காரங்க என்னை துணிஞ்சு சந்திக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்க. என்னடா எழுதிருக்க மைடே, என்னடா எழுதிருக்க ஏசிக்கு பிறந்தவனே. அவன் விஜயகாந்த் எல்லாம் சொல்லிட்டா நீ அப்படியே நம்பிடுவ. நீ கேட்கணும் எந்த விதத்துல நீ சக்தி, எந்தெந்த விதத்துல நீங்க பண்ணீங்க எவனா கேட்டீங்களா? விஜயகாந்த் சிறப்பான நடிகர், எல்லா பெண்களுக்கும் நல்லா பண்ணிருக்கிறாருன்னா உடனே அவன் அரசியல கொண்டு வந்துருவீங்களா? ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆக்குனது இந்த ஹேமா. அந்த அம்மா கார்ல தேடிட்டு வந்தது தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மாவோட கார் பின்னாடியே பிளாக் கேட்ஸ் வர்றாங்க. நான் இன்ஸ்பெக்டர் ஆக்குனேன்ல, அவனும் பிளாக் கேட்ஸ் படையில இருக்கிறான். என்கிட்ட வந்து கேட்டான், பிளாக் கேட்ஸ்ல நான் சேரலாமானா? நீ சேரு, உனக்கு அது பிற்காலத்துல நல்ல மதிப்பை கொடுக்கும்னு சொன்னது நான் இன்ஸ்பெக்டர் கல்யாண சுந்தரம். தெரியுமா? ஜெயலலிதா வந்திருந்தாங்க, என்னை பார்க்க வந்திருந்தாங்க. எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகளையும் ஆசீர்வாதம் பண்ணினேன். கதவை சாத்தினதுக்கு அப்புறம் அந்த பிளாக் கேட்ஸ் நான் சொன்னேன், கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு. கூடா நட்பு அப்படிப்பட்டவன் நானு. நக்கீரன் கோபால் என்கிட்ட சக்தி வாங்க வந்திருக்கிறாரு, என்னை பார்க்க வந்திருக்காரு. முதல்ல சக்தி ஓட்டத்தை நிறுத்தினவன் நானு. நக்கீரன் கோபாலோட ஓட்டத்தை நிறுத்தினவன் நானு. நக்கீரன் கோபால் கூட ஒரு அப்புறம் அடுத்த தடவை என்னை பார்க்க வந்திருப்போம். நக்கீரன் கோபால் யாரு அப்படின்னு கேட்டேன். அப்படி ஒரு மருதி நானு. அதுக்கப்புறம் யாருமே இல்லாத நேரம் அந்த ரோட்டுக்கிட்ட உட்காந்து நாங்க அந்த லைப்ரரியில உட்காந்துக்கிட்டு வாசப்படியில உட்காந்துக்கிட்டு அந்த நபர் 2 பேரும் சொன்னாங்க, நக்கீரன் கோபால் நீ இப்ப அவளை தொடுங்க அப்படின்னு. அப்போ நக்கீரன் கோபால் என் கையை பிடிக்கிறாரு. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நக்கீரன் கோபால் அப்படின்னு அவர் ஞாபகம் வருது. ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? என் வாழ்க்கையே போயிருச்சுன்னு நினைச்சேன். உனக்கு என் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு. ஓட்டம் நின்றுச்சா அப்படின்னு. ஓட்டம் நின்றுச்சுடா, யாருமே இப்ப என்ன துரத்துறது இல்லடா. நீதான் பின்னாடி இருக்கன்னு தெரிஞ்ச உடனே நான் போட்டோ காமிச்ச உடனே எல்லாரும் அரண்டு போயிடுறாங்கடா. என்ன நினைக்க? யாரு நீ? அடி இல்ல தரசி மானம் கெட்டவளே. ஒரு 2 பசங்களையும் கூட்டிட்டு மும்பைக்கே வந்தான் விஜயராஜ். 2 பசங்க கிட்டையும் கேளு. ஒரு 2 பசங்க தான். நான் விஜயராஜ மறந்துருந்தப்போ அந்த 2வது பையன் வந்திருந்துட்டு, நீங்க அப்பாவை நீங்க மறந்துட்டீங்க, நீங்க தான் அப்பாவுக்கு வந்து டிஷர்ட் போட பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அப்பா அதுல இருந்து டிஷர்ட் போடுறாங்க, அப்பா உங்களுக்கு இந்த டிஷர்ட் கொடுத்து விட்டாங்க, இதை போட்டுக்கோங்க, அப்போது உங்களுக்கு அப்பா ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டிஷர்ட் கொண்டு கொடுத்தா. நான் போடவே மாட்டேன். ஆனா எனக்கு டிஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு டிஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனை மறந்துருந்தேன். நான் சொன்னதுனாலதான் வேட்டி கட்டினான். நான் சொன்னதுனால அந்த பேண்ட் போடுறதே நீ பாட்டினான். ஒவ்வொரு விஷயங்களும் என்ன நினைச்சு போட்டேன். அதுக்கப்புறம் நீ ஓவரா தொல்லை கொடுத்தோன்னே அன்னேச்சர் செக்ஸ் பண்றது உடனே நான் அவட்ட சொன்னேன், நீ இனிமே அவளை எப்போ உன் பெட்ரூம் வரைக்கும் என்னை வந்து சந்தேகப்பட்டாலும் அந்த செக்ஸ் இனிமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த இதை நான் டீஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டேன். யார? விஜயகாந்துக்கு. உனக்கு நீ ஆம்பளைங்கிறதுக்கு 2 குழந்தை பிறந்தாச்சுல, போதும்ல, இனிமே உன் மனைவி நீ தொடக்கூடாது. அப்புறம் தியேட்டர் ஓனர் இவங்க 3 பேர்ட்டையும் சொன்னேன் நானு, இனிமே நீங்க என்ன நினைச்சிட்டு நீங்க படுங்க. இனிமே நம்மள எல்லாருடைய சந்திப்பும் இனிமே முடிஞ்சு போயாச்சு, தெரியுதா? இனிமேல நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போகக்கூடிய காலம் வந்தாச்சு. இனி என் வாழ்க்கை பாதை வேற. என்ன பிரேமலதா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ ஊர் அந்த ஷூட்டிங்க்கு விஜயகாந்த் கூடயே அந்த குற்றாலம், சிங்கிலிப்பட்டி இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்தா பிரேமலதாவும் கூடவே வருவான்னு தெரிஞ்ச உடனே என்னை போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாரும் என்னை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா நீ படுத்துற பாடம், பிரேமலதா படுத்துற